ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். முதல்ல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஏடி ரிப்போர்ட் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் ஏடி ரிப்போர்ட்டை பற்றி டீட்டெயிலாக கேட்பாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதோட யூஸ் என்ன, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக கேட்பாங்க. அதனால் ஏடி ரிப்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. போன பார்ட்டில் ஏடி ரிப்போர்ட்டோட கண்டென்ட், லிஸ்ட் ஆஃப் ஏடிஸ், அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒரு மாடல் ஏடி ஃபார்மேட் ஓல்டு அண்டு நியூ இதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த நியூ ஏடி ஃபார்மேட்டில் சில அப்டேட்லாம் பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் ஏற்கனவே 3 ஜூன் 2021க்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நியூ ஃபார்மேட். நீங்கள் 3 ஜூன் 2021க்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பார்ட் 1ல் டவுன்லோட் லிங்கை மாற்றியாச்சு. இனிமேல் டவுன்லோட் பண்ணால் நியூ ஃபார்மேட் தான் வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏடி ஃபார்மேட்டை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல நியூ ஃபார்மேட்டை எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். அஸ்யூம் ஒன் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் கஸ்டமர் ஏபிசிடி. ஏபிசிடிங்கிற கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, கிளாம்ப் நாட் ஏபிள் டு ஃபிக்ஸ் இன் கண்டெய்னர் அசம்பிளி. கஸ்டமரோட கண்டெய்னர் அசம்பிளியில் நம்மளோட கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு சில ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ், மெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டீட்டெயில் வந்திருக்கிறத நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மேட்டை நம்ம எடுப்போம். இந்த ஃபார்மேட்டில் ப்ளூ கலரில், ரெட் கலரில், இல்லை க்ரீன் கலரில் ஃபாண்ட் இருந்துச்சுன்னா அது நம்ம அப்டேட் பண்ணுது. மற்ற இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த இடத்துல உங்கள் கம்பெனியோட லோகோவை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏடி ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸ். ஏடி ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸ் ஏடி ரிப்போர்ட்டை ஃபில் பண்ணி கடைசியில் தான் அப்டேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏடி என்ன லெவலில் இருக்குங்கிறது தெரியணும். இந்த ஏடி ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸோட லெஜெண்ட் நம்ம ஃபார்மேட்டில் கடைசி பேஜில் கீழே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரியும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரிப்போர்ட் நம்பர். ரிப்போர்ட் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ரிப்போர்ட் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா, அந்த ஏடி ரிப்போர்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி எத்தனை ஏடி ரிப்போர்ட் அந்த மாதத்தில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் ரிப்போர்ட் நம்பர் யூஸ் ஆகும். இது ஏடி ப்ரிப்பேர் பண்ண டேட்டு. இந்த இடத்துல ப்ரிப்பேர்டு பை, வெரிஃபைடு பை, அப்ரூவ்டு பை முதலையும் போட்டுக்கலாம். இல்லை ஏடி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது சிம்டம் ஆஃப் ஃபெயிலியரை அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன ஸ்டெப்னு உங்களுக்கே தெரியும். டீமை ஃபார்ம் பண்ணுறோம். D1 அனாலிசிஸ் டீம். டீமுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அந்த டீமை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் ஒரு பைலட் இருக்கார், அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி டீம் லீடர் இருப்பார், அந்த டீமை லீட் பண்ணுவார். யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்குங்கிறத அசைன் பண்ணுவார். அடுத்து D2 ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே பார்ட் நேம், பார்ட் நம்பர், கஸ்டமர் பார்ட் நம்பர், மாடல், ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன், ரிஜெக்ஷன் குவான்டிட்டி, டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட், பேட்ச் கோட், டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். இங்கே ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா, கிளாம்ப் லெக் பெண்டிங் ப்ராசஸ் நாட் டன். அதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ, அந்த பார்ட்டு அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு அதை ஓகே பார்ட்டோட கம்பேர் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, கிளாம்போட லெக் பெண்ட் ஆகலை. அதாவது கிளாம்ப் லெக் பெண்டிங் ப்ராசஸ் நடக்கலை. அதனால தான் அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியலங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸுக்கும் ஆப்ரேட்டர்ஸுக்கும் கம்ப்ளைண்ட் டீட்டெயிலாக புரியும். கிளாம்ப் லெக் பெண்டிங் ப்ராசஸ் மிஸ் ஆகிருக்கு, இல்லை கிளாம்ப் லெக் பெண்டிங் ப்ராசஸ் பண்ணலை அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இதில் பேட்ச் கோட் நமக்கு வேணும். ஏன் பேட்ச் கோட் வேணும் அப்படின்னா, அப்போ தான் டேட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்டுபிடிச்சி அந்த டேட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இவ்வளோ டீட்டெயில்ஸே நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேஎன்ஜி ஃபோட்டோவையும் இங்கே அப்டேட் பண்ணுறோம்.
ஸோ இது விசுவலாக மற்றவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ஃபார்மேட்டில் அடுத்து பார்க்க போகிறது D3 இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன்ஸ். இதில் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கை எல்லாம் யார் வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். அதோட ஸ்டேட்டஸ் இங்கே அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். பார்ட்டை செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இல்லை பார்ட்டை ரீஒர்க் பண்ணி செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் மார்க் வைக்கிறோம். அந்த கமிட்மெண்ட் ஃபோட்டோவை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். இதை பார்த்து கஸ்டமரும் செக் பண்ண பார்ட்டா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பார். நம்மளோட டீமுக்கும் நம்மளால் ஈஸியாக புரிய வைக்க முடியும் இந்த இடத்துல கமிட்மெண்ட் மார்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இது கமிட்மெண்ட் மார்க் ஃபோட்டோ. அடுத்து D4 ரூட் காஸ் அனாலிசிஸ். ரூட் காஸ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸுக்கான ரூட் காஸ் அனாலிசிஸை கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் காஸ் அனாலிசிஸுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட இருந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி என்னென்ன பாசிபிள் காசஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாங்குவோம். அதை காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸில் நம்ம போட்டுக்கணும். இந்த இடத்துல டிஃபெக்டை மென்ஷன் பண்ணணும். இங்கே நம்மளோட பாசிபிள் காசஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து அந்த காசஸ் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணணும். இங்கே வந்து 4Mல அது என்ன கேட்டகரி, என்னென்ன பாசிபிள் காசஸ் இருக்குது, அந்த பாசிபிள் காசோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட வேலிடேஷன் ரிசல்ட்டு, இங்கே சிக்னிஃபிகண்ட்டாக இன்சிக்னிஃபிகண்ட்டாங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இங்கே கேட்டகரி ரூட் காசா இல்லை ப்ராபபிள் காசாங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த கேஸில் மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்டு பார்ட் அதை வெரிஃபை பண்ணும்போது அதுதான் ரூட் காசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராப்ளத்துக்கான காசை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு ப்ராபபிள் காசை கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் WIP பார்ட்ஸுக்கு வந்து ப்ராப்பராக டேக் போடுறதில்ல. இதனாலேயும் ஃப்யூச்சரில் மிக்ஸ்அப் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை ப்ராபபிள் காசாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரூட் காசுக்கு வந்து ஒய்வை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ப்ராபபிள் காசுக்கு ஒய்வை அனாலிசிஸ் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஒய்வை அனாலிசிஸில் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரூட் காசை தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த ரூட் காசுக்கு தான் நம்ம ஒய்வை அனாலிசிஸ் பண்ணணும். அதை பொட்டன்ஷியல் காசு அப்படிங்கணும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒய்வை அனாலிசிஸ் பண்ணுறோம். ஒய்வை அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்டு பார்ட் டூரிங் பெண்டிங் ப்ராசஸ் டியூ டு ஆப்ரேட்டர் டுக் மோர் தென் ஒன் செமி ஃபினிஷ்டு பார்ட் அட் எ டைம் ஃபார் பெண்டிங். ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால ஆப்ரேட்டர் வந்து பெண்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரே டைமில் 3-4 பார்ட்டை கையில் எடுத்திருக்காரு. அதெல்லாம் பெண்டிங் பண்ண வேண்டிய பார்ட்டு. அந்த பார்ட்லேருந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. அது கரெக்டாக போய் ஓகே பார்ட் இருக்கிற பின்னில் போய் விழுந்திருக்கு. அது அவருக்கும் தெரியல. இதுதான் ரூட் காஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரூட் காஸ் ஃபார் நான் டிடெக்ஷன் அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் இந்த பார்ட் நம்மளை மீறி போச்சு அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அக்கரன்ஸுக்கு பண்ண மாதிரியே நான் டிடெக்ஷனுக்கும் பிரெயின் ஸ்டார்மிங்லாம் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து ஃபிஷ்போன் டயக்ராமில் போடுறோம். அப்புறம் ஒவ்வொரு காசையும் நம்ம வேலிடேட் பண்ணுறோம். வேலிடேட் பண்ணி எது சிக்னிஃபிகண்ட் இன்சிக்னிஃபிகண்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதில் நோ செக் பாயிண்ட், இதுதான் ரூட் காஸ். இதை வேலிடேட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த லெக் பெண்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்கிற செக் பாயிண்ட்டே ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் இல்லை. அதனால் இது செக் பண்ணாமல் போயிருக்கு. அதுதான் ரூட் காஸ். நான் டிடெக்ஷனுக்கு ரூட் காஸை செக் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராபபிள் காசையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னென்னா இன்ஸ்பெக்டர் ஓவர் சைட்டு. அதாவது இன்ஸ்பெக்டரோட கவனக்குறைவினால் ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ப்ராபபிள் காசாக எடுத்துக்கிறோம். இப்போது ரூட் காசுக்கு ஒய்வை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஒய்வை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஒய்வை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, நோ செக் பாயிண்ட் ஃபார் லெக் பெண்ட் கன்ஃபர்மேஷன் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் டியூ டு கஸ்டமர் ஃபிட்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் நாட் ரிசீவ்டு. கஸ்டமரோட ஃபிட்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ரெக்குயர்மெண்ட் தெரியாததுனால என்னென்ன செக் பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக விசுவல் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்டில் மென்ஷன் ஆகலை. அதுதான் ரூட் காஸ். அடுத்து D5 சூஸ் பெர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். இதில் டைப்பு ரூட் காஸ், ப்ராபபிள் காஸ், கரெக்டிவ் ஆக்ஷன், எஃபெக்டிவ்னஸ் அதையெல்லாம் மென்ஷன் பண்ணணும். இந்த எஃபெக்டிவ்னஸ் எப்படி அப்டேட் பண்ணணும்னா, இந்த ரூட் காஸுக்கு ஒரு ஆக்ஷன் இருந்தால் 100%, இந்த ரூட் காஸுக்கு 2 ஆக்ஷன் இருந்தால் 50-50%, 3 ஆக்ஷன் இருந்துச்சுன்னா 33-33-33, 4 இருந்துச்சுன்னா 25-25-25. ஏன்னா அந்த 4 ஆக்ஷனும் ஃபாலோ பண்ணால் தான்
இந்த ரூட் காஸை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எஃபெக்டிவ்னஸை போட்டுக்கணும். இந்த கேஸில் இது வந்து அக்கரன்ஸ்க்கான ரூட் காஸ், ஆக்ஷன்ஸ் அண்டு எஃபெக்டிவ்னஸ் பெர்சன்டேஜ். இது வந்து நான் டிடெக்ஷனுக்கான ரூட் காஸ், ஆக்ஷன், எஃபெக்டிவ்னஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அக்கரன்ஸுக்கும் நான் டிடெக்ஷனுக்கும் ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்கணும்னு. அப்போ தான் ப்ராப்ளம் ப்ரொடியூஸ் ஆகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் அதையும் மீறி ப்ராப்ளம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை நம்மளால் இன்ஸ்பெக்ஷனில் டிடெக்ட் பண்ண முடியும். அப்போ தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லை இன்னோஸ் கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகாது. அடுத்து D6 இம்ப்ளிமெண்டட் கரெக்டிவ் ஆக்ஷன். நம்ம D5ல பார்த்தா ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், என்ன டார்கெட் டேட்டு, அதோட ஸ்டேட்டஸ் அதையெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து D7 ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ். என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ரிவென்டிவ் ஆக்ஷனுக்காக எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் அப்டேட் பண்ணணுமோ அதையெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ஏற்கனவே கரெக்டிவ் ஆக்ஷனில் சொன்ன டாக்குமெண்ட்ஸையும் அப்டேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஷனில் வந்து நம்ம ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்டை அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 1 பாயிண்ட் லெசன், குவாலிட்டி அலர்ட் இதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறோமோ எல்லாத்தோட டீட்டெயிலும் இங்கே இருக்கணும். அந்த ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் நான் டிடெக்ஷனுக்கு ரிலேட்டட்னா இங்கே மென்ஷன் பண்ணணும். அக்கரன்ஸுக்கு ரிலேட்டட் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணணும். அந்த ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் டாக்குமெண்ட்ஸை யார் அப்டேட் பண்ண போகிறாங்கங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். அதோட டார்கெட் டேட்டை மென்ஷன் பண்ணணும். ஸ்டேட்டஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணணும். இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா குவாலிட்டி அலர்ட்டை கம்ப்ளைண்ட் வந்த உடனே அப்டேட் பண்ணணும். மற்ற டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சில டார்கெட் டேட்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டிவ் ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ரிவென்டிவ் ஆக்ஷனில் நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட்டு. ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன செக் பண்ணுறோன்னா ஆப்போசிட் ஹேண்ட், அதர் மாடல், அதர் லைன், அதர் பிளான்ட், அதர் கஸ்டமர் இதெல்லாம் அப்ளிகபிளா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இந்த கேஸில் ஆப்போசிட் ஹேண்ட் அப்ளிகபிள், அதர் கஸ்டமர் அப்ளிகபிள். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னா சேம் அஸ் அபவ் மென்ஷன்ட் ஆக்ஷன்ஸ். மேலே சொல்லியிருக்கிற கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்டு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதோட டார்கெட்டை இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன், கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லை ஓப்பனில் இருக்காங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட். இந்த ஏடி அனாலிசிஸ்க்கு யார் யாரும் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களோட பேர், டிபார்ட்மெண்ட், பொசிஷன் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஏடி அனாலிசிஸ்னால கம்பெனிக்கு ரொம்ப சேவ் ஆகுது, கம்பெனியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, கம்பெனிக்கு வந்து ரொம்ப பெரிய லாபம் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா இந்த அனாலிசிஸ் டீமுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதுலேயும் யாராவது குறிப்பாக ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவார்ட்ஸ் இல்லை ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை எல்லாருக்குமே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஏடி ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸ், அதோட லெஜெண்டை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. இந்த சிம்பிளை ஏடி ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் மென்ஷன் பண்ணணும். எங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேஜில் ரைட் சைடு டாப்பில் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் ஏடி ரிப்போர்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். உங்களுக்கு நியூ ஃபார்மேட்டை எப்படி அப்டேட் பண்ணுங்கிறது இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இதே கேஸை நம்ம ஓல்டு ஃபார்மேட்லேயும் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓல்டு ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த ஏடி ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு போடுறோம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் ஏபிசிடி அப்படிங்கிறத டைட்டிலில் போடுறோம். அடுத்து எப்போ ஏடி ரிப்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணோம், அதாவது ஏடி ரிப்போர்ட் என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணோங்கிறத போடுறோம். கடைசியாக எப்போ ஏடி ரிப்போர்ட் அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலில் இங்கே போடுறோம். இந்த டேட் வந்து ஒவ்வொரு தடவையும் மாறிட்டே இருக்கும். இப்போ 12ஆம் தேதி பண்ணும்போது லாஸ்ட் அப்டேட்டட் 12, 13ஆம் தேதி பண்ணும்போது இங்கே 13 மாறும். ஓப்பன் பண்ண டேட் மாறாது. இங்கே வந்து அது என்ன பார்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இது நம்ம கம்பெனியோட பேர். எக்ஸாம்பிளுக்கு EFGH பிரைவேட் லிமிடெட்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து D0 சிம்டம் ஆஃப் ஃபெயிலியர் அதை போடுறோம். அதாவது கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதை போடுறோம். D0 அதிலே எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்ஷனும் இருக்குது. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்ஷனை அந்த கஸ்டமர் லைன் ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்கு உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இங்கே ஒரு ஆக்ஷன் இருக்கிறதுனால எஃபெக்டிவ்னஸ் வந்து 100%. என்றைக்கு அந்த டேட் ஆக்ஷனை பண்ண போகிறோம் அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது.
அடுத்து அந்த ஆக்ஷன் வந்து எப்படி வேலிடேட் பண்ண போகிறோம் இல்லை வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆக்ஷன் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. இங்கே வந்து 100% இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். அதை எப்படி வெரிஃபை பண்ண போகிறோம்னா விசுவல் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் லெக் பெண்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா D1 டெஸ்கிரைப் த டீமில் வந்து யார் யாரெல்லாம் இந்த ஏடி ரிப்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே D2 வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டாக அப்படியே இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் என்ஜி பார்ட் போட்டோவையும் ஓகே பார்ட் போட்டோவையும் கம்பேர் பண்ணி என்ன ப்ராப்ளம்ங்கிறத டீட்டெயில்டாக போடுறோம். சம்டைம்ஸ் கஸ்டமரே வந்து டீட்டெயில்டாக நமக்கு புரிகிற மாதிரி கம்ப்ளைண்ட்டை சொல்லிடலாம். அந்த மாதிரி டைமில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு D3 இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன். கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன் வந்து 100% இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் செக்ரேட் பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அது 100% எஃபெக்டிவ். அடுத்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத போடுறோம். அதை எப்படி வேலிடேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இந்த கேஸில் கமிட்மெண்ட் மார்க் ஆன் ஓகே பார்ட், அதாவது ஓகே பார்ட்டில் ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறோங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரூட் காஸ். இந்த ரூட் காஸில் வந்து ஒரு ரூட் காஸ் மென்ஷன் பண்ணலாம், 2-3 ரூட் காஸ் மென்ஷன் பண்ணலாம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்அப் ஆஃப் செமி ஃபினிஷ்ட் பார்ட் டூரிங் பெண்டிங் ப்ராசஸ், ஒரே ஒரு ரூட் காஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட கான்ட்ரிபியூஷன் 100%. அதை எப்படி வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் டன் வித் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு கன்ஃபார்ம்டு. இந்த ரூட் காஸை வந்து ஆப்ரேட்டர்கிட்ட வெரிஃபை பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு D5 சூஸ் பெர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். என்னென்ன கரெக்டிவ் ஆக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம்னா குவாலிட்டி அலர்ட் வில் பி டிஸ்பிளேட் இன் லொகேஷன் ஃபார் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் அவேர்னஸ். செகண்ட், 100% கமிட்மெண்ட் மார்க் வில் பி புட் ஆன் லெக் ஆஃப்டர் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் கிளாம்ப். 2 ஆக்ஷன் இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் 50-50% எஃபெக்டிவ். இந்த 2 ஆக்ஷனையும் எப்படி வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா விசுவல் வெரிஃபிகேஷன் ஆஃப் போத் ஆக்ஷன்ஸ், விசுவலாக வெரிஃபை பண்ணுறோம். இதுதான் இந்த ஆக்ஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு மெத்தடு. அடுத்து D6 இம்ப்ளிமெண்டட் பெர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். மேலே சொன்ன 2 கரெக்டிவ் ஆக்ஷன்ஸையும் இங்கே மென்ஷன் பண்ணி அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த 2 ஆக்ஷன்ஸை வந்து எப்படி வேலிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா விசுவல் வெரிஃபிகேஷன் ஆஃப் போத் ஆக்ஷன்ஸ். இந்த 2 ஆக்ஷன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் லைனில் போய் வேலிடேட் பண்ணுறோம். குவாலிட்டி அலர்ட் டிஸ்பிளே ஆகியிருக்கா, அதே மாதிரி 100% கமிட்மெண்ட் மார்க்கு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு D7 ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா PFMEA வில் பி அப்டேட்டட், கண்ட்ரோல் பிளான் வில் பி அப்டேட்டட், அதோட டார்கெட் டேட் அதை மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து D7லேயே வந்து இன்னொரு ஸ்டெப் என்னென்னா சிஸ்டமேட்டிக் ப்ரிவென்டிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது எதுக்குன்னா இன்னொரு மாடலில் இன்னொரு கஸ்டமரில் ஃப்யூச்சரில் வந்து புது ப்ராடக்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக எடுக்கிற ஆக்ஷனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்டபிள் டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பாஸ்டபிள் டேட்டா அப்படின்னா இதுக்கு முன்னாடி கம்பெனியில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு, அது இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை சப்ளையர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு புது ப்ராஜெக்ட்டு இல்லை புது மாடல் வரும்போது இந்த பாஸ்டபிள் டேட்டாவோட டீட்டெயில்ஸை ஆக்ஷன்ஸை அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லை மாடலுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் பாஸ்டபிள் டேட்டா யூஸ் ஆகுது. இந்த இடத்துல யார் பாஸ்டபிள் டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபைனலாக D8 டீம் அண்ட் இண்டிவிஜுவல் ரெக்கக்னிஷன். இந்த ஏடி அனாலிசிஸ்க்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களோட பேரை இங்கே மென்ஷன் பண்ணுறோம். டேட் க்ளோஸ்டு. இந்த இடத்துல வந்து இந்த ஏடி ரிப்போர்ட் எப்போ க்ளோஸ் ஆச்சுங்கிறத மென்ஷன் பண்ணணும். நம்ம 12ஆம் தேதி இந்த ஏடி ரிப்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம், 15ஆம் தேதி முடிச்சிட்டோம். அதாவது எல்லா ஆக்ஷனும் 15ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இந்த ஏடி ரிப்போர்ட்டை 15ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறோம். ரிப்போர்ட்டட் பை, இந்த ஏடி ரிப்போர்ட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களோட பேரை எங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த ஏடி ரிப்போர்ட்டில் ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து லாஸ்ட் அப்டேட்டட், அதாவது இந்த ஏடி ரிப்போர்ட்டை கடைசியாக எப்போ அப்டேட் பண்ணோமோ அதை மென்ஷன் பண்ணணும். இந்த லாஸ்ட் அப்டேட்டட் டேட்டும் டேட் க்ளோஸ்டு இந்த டேட்டும் சேமாக தான் இருக்கணும். இப்படி தான் ஒரு ஓல்டு ஏடி ஃபார்மேட்டை அப்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓல்டு ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணாலும் நியூ ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாலும் கஸ்டமர் வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸுக்கு எவிடன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸுக்கும் எவிடன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அதை கொடுக்கணும். சில சமயம் கரெக்டிவ் ஆக்ஷனுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவிடன்ஸ் கூட கேட்கலாம். ஸோ கஸ்டமர் என்ன எவிடன்ஸ் கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். சில சமயம் வந்து நம்மளோட கஸ்டமரோட ஏடி ரிப்போர்ட்டு இல்லை ஏடி ஃபார்மேட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் என்ன கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நியூ ஏடி ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கஸ்டமர் ஃபார்மேட்டில் தேவையான இன்புட்டை வந்து இந்த நியூ ஃபார்மேட்லேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ப்ராப்ளமும் சால்வ் ஆகும், கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை ஆவார் உங்களோட ரூட் காஸ் ஆக்ஷன்னால். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ண ஓல்டு ஃபார்மேட்டும் நியூ ஃபார்மேட்டும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டதுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. Now you can think and select the better format for your industry. இந்த ரெண்டு ஃபார்மேட்லேயும் நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா நியூ ஃபார்மேட் தான் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. அதே மாதிரி நியூ ஃபார்மேட்டை வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நம்மளால் ப்ராப்ளத்தை பர்மனெண்ட்டாக சால்வ் பண்ண முடியும். இந்த ஏடி மெத்தடோட அட்வான்டேஜஸை பார்த்துடலாம். It serves as a checklist for a problem and ensures that all steps are closed for improvement. ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் இந்த ஏடி ரிப்போர்ட் மூலமாக நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட்டாக காட்ட முடியும். இன்க்ரீஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பை ப்ரிவென்டிங் ரெக்கரன்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை மறுபடி வர்றதுலேருந்து நம்ம தடுத்துட்டாலே கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. இன்க்ரீஸ்டு குவாலிட்டி, எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆன் டைம் டெலிவரி. ப்ராடக்டோட குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, ஆன் டைம் டெலிவரி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் ஷேர் வில் பி இன்க்ரீஸ்டு. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஷேர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஹென்ஸ் இட் வில் இன்க்ரீஸ் ப்ராஃபிட் டு த ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுக்கு அதாவது கம்பெனிக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும். இம்ப்ரூவ்டு டீம் ஓரியன்டட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இப்போ டீமை அப்ரோச் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுனால டீம் ஓரியன்டட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு டு யூஸ் பேசிக் QC டூல்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் QC டூல்ஸை யூஸ் பண்ணும்போது அதை பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். கிரியேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ டேட்டா பேஸ் ஆஃப் past failures and lessons learned to prevent problems in the future. Past failures and lessons learned இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் அதே ப்ராப்ளம் மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். This method is used as basic method for solving the problem through small group activity SGA, quality circle QC circle and Six Sigma. ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி அதாவது எஸ்ஜின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி சர்க்கிள் அதை QC சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை தான் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டிலையும் குவாலிட்டி சர்க்கிள்லையும் சிக்ஸ் சிக்மாலையும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பேசிக் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஏடி மெத்தடோட அட்வான்டேஜஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஏடி ரிப்போர்ட் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.